والذين يدعون من دون الله لا يخلقون شيئا وهم يخلقون أموات غير أحياء وما يشعرون أيان يبعثون. ஜாம்பி இதனுடைய தொடக்கம் மாந்திரீகம். இன்றளவில் கூட இது ஆப்பிரிக்காவில் செயல்பாட்டு முறையில் உள்ளது. உயிருடன் இருக்கும் மனிதர்களையும் இறந்தவர்களையும் பில்லி சூனிய முறையில் ஜாம்பிக்களாக ஆக்குவது இந்த மாந்திரிகத்தின் முறையாகும். இதை ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள் தம்பாலா ஊடு என்ற பாம்பு ஜின்னிடமிருந்து கற்றுக்கொண்டனர். இன்றளவில் கூட அதை அவர்கள் வணங்கி வருகிறார்கள். இந்த ஜாம்பி என்கிற சொல் ஒரு குறிப்பிட்ட பாம்பு இனத்தை சேர்ந்த ஜின்களை குறிப்பதாகும். அது காங்கோ மொழியில் ஜம்பி என்றும் அதற்கு பொருள் கடவுள் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். இறந்தவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்கும் அதிகாரம் என்பது இறைவனுக்கு மட்டுமே உள்ளது. மேலும் அப்படி உயிர்ப்பித்து எழுப்பப்பட்ட அனைத்து உயிரினங்களுக்கும் மறுமை நாள் பற்றிய பயமும் சிந்தனையும் இருக்கும். இறைவன் அல்லாத மற்றவைகளை வைத்து உயிர்ப்பிக்கப்படும் எதுவாக இருந்தாலும் அவைகளுக்கு மறுமை நாள் பற்றிய சிந்தனை எதுவும் இருக்காது. மேலும் இறைவன் இஞ்சிலில் மிக தெளிவாக கூறுகிறான். ஜெச்சாரியா 14:12 ஜெருசலமிற்கு எதிராக போர் தொடுத்த எல்லா மக்களினங்களையும் வதைக்கும் பொருட்டு இறைவன் அனுப்பும் கொள்ளை நோய் இதுவே. அவர்கள் நடமாடிக் கொண்டிருக்கும் போதே ஒவ்வொருவனது சதையும் அழுகி போகும். அவர்களுடைய கண்கள் தம் குழிக்குள்ளேயே அழுகி போகும். நாக்குகள் வாய்க்குள்ளேயே அழுகிவிடும். மேலும் ஜெச்சாரியா 14:13 அந்நாளிலேயே இறைவன் பெரிய கலக்கம் அவர்களுக்குள் உண்டாக்குவான். அவனவன் தன் அயலானின் கையை பிடிப்பான். அவனவனுடைய கை அவனவன் அயலானுடைய கைக்கு விரோதமாக எழும்பும் என்று. அதேபோல் இசையா 26:19 கூறப்பட்டதாவது, மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோடே எழுந்திருப்பார்கள். இம்மண்ணில் தங்கியிருப்பவர்களே விழித்து கம்பீரியுங்கள். உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். மரித்தோரை பூமி புறம்பட பண்ணும். அவ்வாறே எரேமியா 19:9 கூறுவது, அவர்களுடைய சத்துருக்களும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுபவர்களும் அவர்களை இறுக பிடிக்கப் போகிற முற்றிக்கையிலும் இடுக்கத்திலும் நான் அவர்களை தங்கள் குமாரரின் மாமிசத்தையும் தங்கள் குமாரத்திகளின் மாமிசத்தையும் தின்ன பண்ணுவேன். அவனவன் தனக்கு அடுத்தவனுடைய மாமிசத்தை தின்பான் என்று இறைவன் சொல்கிறான். சரி, இப்போது இந்த ஜோம்பிக்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு பெயர்களை கொண்டு அழைக்கப்பட்டது. உதாரணத்திற்கு எகிப்தில் மம்மி என்றும் செர்பியாவில் விரிகோலகஸ் என்றும் அழைக்கப்பட்டது. மேலும் இந்த தம்பாலா மாந்திரிக முத்திரையை பார்த்தீர்களேயானால் ஃப்ரீமேசன்ஸின் முத்திரையுடன் சரியாக பொருந்தும். இந்த தீய மாந்திரிகத்தை இலுமினாட்டிகள் இவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டு முதலில் ஐரோப்பிய மக்கள் மீது உபயோகப்படுத்தினார்கள். அப்போது அதை அவர்கள் பிளாக் பிளேக் என்று அழைத்தார்கள். ஆனால் இந்த பிளாக் பிளேகிற்கு பின்னால் இருந்த ஜாம்பி நிகழ்வுகள் சரித்திரத்திலிருந்து மறைக்கப்பட்டன. அதற்கு பின்னால் இருந்த காரணம் அதை அவர்களால் கட்டுப்படுத்த முடியாமல் போனதுதான். அது மட்டுமல்லாமல் அவற்றில் ஒரு சில ஜாம்பிக்கள் அறிவுடையதாக திகழ்ந்தன. அதாவது ஜாம்பியில் ஒரு வகை பிற ஜாம்பிக்களை கட்டுப்படுத்துவது போன்று. இந்த கருத்தை இவர்கள் வெவ்வேறு படங்களில் காண்பித்திருப்பார்கள். அத்தகைய படங்களில் குறிப்பிடத்தக்கது பிரைட் அண்ட் பிரிஜுடிஸ் என்கிற படம். It began with the Black Plague. Within weeks, the dead began to rise. This cannot be. Hunting for human flesh. Now, the few of us that are left have only one way to survive. We must bring the fight to them. The zombie apocalypse is here. Oh dear. The undead are like locusts. Well, then the human race is surely doomed. அதில் அந்தி கிறிஸ்துவானவன் அண்டை வழிநடத்துவான் என்று கூறியிருப்பார்கள். According to the book of Revelation, actually the Antichrist shall lead the undead on the day that shall be the last day of mankind. Your ladyship, the undead will always multiply faster than the living can procreate. 9 months to make a baby, then 16 years to make a soldier, and 1 raw second to make a zombie. You must realize, if they were to organize, we cannot defeat them. The only hope is to find a way to coexist with them before they fight their Antichrist.
மேலும் சோல்ஜர்ஸ் ஆர் ஜாம்பிஸ் என்கிற அமேசான் நெட் சீரிஸில் எதற்காக இவர்கள் ஜாம்பிக்களை உருவாக்குகிறார்கள் என்பதை வெளிப்படையாக காண்பித்திருப்பார்கள். So you're saying he can think? I'm saying that given time, he could become the perfect soldier. Obey every order without question. Sergeant, the Thompson you knew is dead, and now this private is probably the most important soldier in the U.S. Army. You just try and remember that. Stay here and watch. Okay. Private, move your fingers. Right hand. Private, move your fingers, now. What he has lost in brain function, he has more than gained in muscle control and strength. Private, I want you to crush this ball. Crush. Eye contact established. Crush the ball. Crush it, Private! That's a goddamn order! இளம் நாட்டிகளுடைய புத்தகங்கள் அனைத்திலும் ஜாம்பிக்கள் ஒரு அறிவுடைய உயிரினமாகத்தான் காண்பித்திருப்பார்கள். ஆர்மி ஆஃப் தி டெட் என்கிற திரைப்படத்திலும் கூட ஜாம்பி கூட்டத்திற்கு ஒரு தலைவன் இருந்து அவற்றை வழிநடத்தி அந்த நகரத்தை கட்டுப்படுத்துவது போல் காட்சிப்படுத்தியிருப்பார்கள். அந்த படத்தில் இதுவரை ஜாம்பி படத்தில் காண்பிக்கப்படாத ஒரு விஷயத்தை காண்பித்திருப்பார்கள். அதாவது ஜாம்பிக்கு குழந்தை பிறப்பது போன்று. சென்ற காணொலியில் கோவர்தினி என்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த கேள்வி இது. ஜாம்பிஸ் மூலம் அவர்களுக்கும் ஆபத்து வருமே என்று. எனக்கும் அதே கேள்வி இருந்தது. பின்பு ஆராய்ந்து பார்த்தபோது உலக போரின் நம்பர் 1 ஆயுதமான ஜெனடிக் ரேஸ் வெப்பன் என்கிற ஒரு விடயம் எனக்கு பதிலாக கிடைத்தது. இந்த ஜெனடிக் ரேஸ் வெப்பனை பற்றி சுருக்கமாக கூற வேண்டும் என்றால், ஒரு பயாலஜிக்கல் ஆயுதத்தை ஒரு நகரத்தின் மீது போட்டால் அது ஒரு குறிப்பிட்ட இன மக்களை மட்டுமே தாக்கும். அவரின் அருகிலேயே வேறொரு இனத்தவர் இருந்தாலும் அந்த நோய் அவரை தாக்காது. இதை பற்றி இந்த உக்ரைனிய முன்னாள் ரகசிய பாதுகாவலரான வசிலி பிரசரோவ் கூறியதாவது, உக்ரைனில் உள்ள அமெரிக்க பயோலேப்கள் ஒரு குறிப்பிட்ட இன மக்களை அழிப்பதற்கான பயாலஜிக்கல் வெப்பன்களை தயார் செய்கிறார்கள் என்று. டு கிரியேட் பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் ஆஃப் செலக்டிவ் ஆக்ஷன் டு டிஃபீட் பீப்புள் வித் a certain set of genetic characteristics. அதாவது உக்ரைனில் உள்ள பயோலேப்களில் இவர்கள் இந்த பயோ வெப்பன்களை தயாரிப்பதற்கான நோக்கம் குறிப்பாக ரஷ்யா இன மக்களை குறிவைத்துதான் என்று அவர் கூறினார். இது ரஷ்யா உக்ரைனில் மட்டும்தான் நடக்கிறது என்று நினைக்காதீர்கள். இது உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கும் ஒரு விஷயம்தான். சீனாவின் இந்த ராணுவ அதிகாரி கூறுகிறார், இந்த ஜெனடிக் ரேஸ் வெப்பனை துப்பாக்கி தோட்டாக்களின் முனையில் தடவி அது எதிரிப்படை வீரன் ஒருவனுடைய உடம்பில் உரசிச் சென்றால் போதும் அவனை நோய் தாக்கி அவன் மூலம் பல லட்சம் வீரர்களை கொல்ல முடியும் என்று. இவ்வாறு எதிரி நாட்டு இனத்தவரை வெகு சுலபமாக அழித்துவிட முடியும் என்று இவர் கூறுகிறார். இப்போது உங்களில் பலர் கேட்பீர்கள், நாங்கள் என்ன போருக்கா செல்ல போகிறோம், எங்களை இது எவ்வாறு பாதிக்கும் என்று. இதை பயோவெப்பன் ஆயுதங்களில் மட்டுமல்ல, ஜிஎம்ஓ உணவுகள் மூலமாகவும் பயன்படுத்த முடியும் என்பதுதான் இதற்கான பதில். வெப்பனைஸ்ட் ஃபுட் என்பது டார்பாவுடைய மிகப்பெரிய திட்டங்களில் ஒன்றாகும். வெப்பனைஸ்ட் ஃபுட் என்றால் உணவை ஆயுதமாக பயன்படுத்துவதாகும். இதை புரியும்படி கூற வேண்டும் என்றால், ஒரு அரபியும் ஒரு ஜியோனிஸ்ட் யூதனும் ஒரு கடைக்கு சென்று இருவரும் ஒரே வகையான காய்கறியையோ அல்லது பழத்தையோ வாங்கினால் அதில் இருக்கும் பயோவெப்பன் அந்த அரபியை மட்டும்தான் தாக்குமே தவிர அந்த ஜியோனிஸ்ட் யூதனை அது எதுவும் செய்யாது. இது எவ்வாறு சாத்தியம் என்று கேட்டால், அவர்களிடம் அரபிகளின் முழு மரபணு விவரங்கள் இருந்தால் மட்டுமே அது சாத்தியமாகும். ஒட்டுமொத்த உலக மக்களின் மரபணு சேகரிப்பு சாத்தியமா என்று கேட்டால் அது சாத்தியம்தான். மேலும் இந்த டிஎன்ஏ சேகரிப்பு பணியும் நடந்துவிட்டது என்பதில் ஆச்சரியம் ஏதுமில்லை. அது எவ்வாறு நடந்தது என்கிற விவரங்களை ரம்பலில் பதிவேற்றப்பட்டுள்ளது. அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இறுதி காலகட்ட முக்கிய அடையாளங்களில் ஒன்றான அரபிகளை பெருமளவில் தாக்கும் பெருந்தொற்றை பற்றிய ஹதீஸும் இந்த ஜெனடிக் ரேஸ் வெப்பன் மூலமாக சாத்தியமாகும் என்பது இங்கு மறக்க முடியாத உண்மை. மேலும் இந்த மரபணு சேகரிப்பு என்பது அயல் நாடுகளில் மட்டுமல்ல, இது இந்தியாவிலும் நடக்க துவங்கியுள்ளது. சமீபமா கலாச்சார அமைச்சகம், இந்திய கலாச்சார அமைச்சகம் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. மரபணு தூய்மைவாதத்தை குறித்து ஒரு ஆராய்ச்சி நடக்க இருப்பதா அந்த கடிதத்திற்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அப்படி ஒன்றும் முயற்சி நடக்கலை அப்படின்னு. இந்த மரபணு தூய்மைவாதம் அப்படின்றது எதை நோக்கி இருக்கிற ஆராய்ச்சி? இப்போ கலாச்சார அமைச்சகம் என்ன சொல்லியிருக்குன்னா, அப்படி ஒரு ஸ்டடியை நாங்கள் நிறுவனதாக சொல்வது பொய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கடிதத்தில் கையெழுத்து போட்டிருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மிக உயரிய படிப்பு படித்த மிக முக்கியமான பொறுப்புகளை வகிக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிளான பீப்புள் தான் அந்த லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, இப்படி ஒரு ஸ்டடியை மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் ஆரம்பிக்கவே கூடாது
இது பெரிய அழிவில் கொண்டு போய் முடியும், இது மாதிரி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, ஜெனட்டிக் ப்ரொஃபைலிங் பண்ணவே கூடாது அப்படின்னு ஸ்ட்ராங்காக ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாங்கன்னா ஆதாரம் இல்லாமல் அவங்க லெட்டர் எழுதியிருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ இப்போ பேக் அடிச்சுட்டு மினிஸ்ட்ரி சொல்லுது இல்லை இல்லை நாங்கள் அதை போய் ப்ரொப்போசலே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி இந்தியாவில் ஜெனோசைட் நடக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஜெனோசைட் ப்ரிவென்ஷனுக்காக இருக்கக்கூடிய நிறுவனம் அறிக்கை தாக்கல் செய்தது, அமெரிக்காவில் தாக்கல் செய்தது. தொடர்ந்து நம்ம செய்கிற காரியங்கள் அதை நிஜப்படுத்துவது, அதை உண்மைன்னு நிரூபிக்கிற மாதிரியே இருக்குது. அவங்க என்ன செய்ய ட்ரை பண்ணுறாங்க, ப்ராபப்ளி அவங்க எப்படி அப்யூஸ் பண்ணுவாங்கன்னா, உங்களுக்குலாம் வந்து ஈஜிப்ஷியன் பிளட் இருக்குது, உங்களுக்குலாம் முஸ்லீம் ஆன்செஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு ஜெனட்டிக் ப்ரொஃபைலிங் பண்ணி பீப்புளை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பாசிபிலிட்டி இருக்குது. முஸ்லீம்ஸையோ இல்லை மற்றவர்களையோ குறி வைக்கிறதுக்கு இதை பயன்படுத்தக்கூடும், இது ஆபத்தான ஒரு போக்கு. இதை டிஃபரன்சியேஷன் பண்ணிங்கன்னா யார் வேணால் எப்படி வேணால் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். இங்கு இவர் சொல்வதைப் போல் இது இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்களை மட்டும் குறிவைத்து நடக்கும் ஒன்றல்ல. இது வடநாட்டவர், தமிழர் போன்ற இனத்தவரை பிரித்து பார்க்க சேகரிக்கப்படும் திட்டம் என்றுதான் கூற வேண்டும். மேலும் இது உணவு மட்டுமல்ல, நாம் பயன்படுத்தக்கூடிய கார்ப்பரேட் நுகர்வோர் பொருட்கள் மூலமாகவும் சாதாரண மனிதர்களையே வெறிப்பிடித்த ஜோம்பிக்கள் ஆக்குவது சாத்தியம்தான் என்று இந்த உண்மை நிகழ்வுகள் நமக்கு உதாரணமாக காட்டுகின்றன. இது 2012 மியாமியில் நடந்த ஒரு சம்பவம். இது எல்லா சேனல்களிலும் பரவலாக பேசப்பட்ட ஒன்று. Story out front tonight, drugs known as bath salts being blamed for a gruesome scene in Miami. This is a naked man. He was shot dead on Saturday. 31-year-old Rudy Eugene was described to be in a zombie-like state when he was caught by police. இந்த படத்தில் காட்டப்படும் நபர் திடீரென்று ஒருவனை தாக்கி அவன் முகத்தை கடித்து அந்த நபர் உயிருடன் இருக்கும் போதே அவன் மாமிசத்தை உண்ண துவங்கியதாக கூறப்படுகிறது. பின்பு போலீசார் அந்த இடத்திற்கு வந்து அவன் மீது சராமரியாக பல குண்டுகளை பாய்த்தும் அவன் தொடர்ந்து அந்த நபரை தாக்கியபடி இருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் அவனை இவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை என்றும் தொடர்ச்சியாக அவன் மீது துப்பாக்கி சூட்டை நடத்தி வெகு நேரத்திற்கு பிறகுதான் அவன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது. மேலும் அந்த நிகழ்வை பார்த்தவர்கள் கூறியதாவது, அவன் ஒரு மிருகம் போல், ஒரு வெறிப்பிடித்த நாயை போல், ஒரு ஜோம்பியை போல் நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. மேலும் அந்த நபர் இப்படி நடந்து கொண்டதற்கு காரணம் அவன் உபயோகித்த குளியல் பொருள் என்று விசாரணையில் தெரிய வந்ததாக கூறுகிறார்கள். இதே போன்ற ஒரு நிகழ்வு 2016 நடந்ததாக கூறப்படுகிறது. 19 வயது ஆஸ்டின் என்கிற இளைஞன் ஜோசப் மிஷேல் என்கிற 2 நபர்களை தாக்கி அவர்களின் முகத்தை கடித்து உண்ண துவங்கியதாக கூறப்படுகிறது. இந்த 2 விஷயங்களில் முதலாவது சம்பவம் பாத் சால்ட் என்கிற டிடர்ஜென்டால் ஆனது. இரண்டாவது சம்பவம் எனர்ஜி ட்ரிங்க் எனப்படும் ஹாலுசிஜெனிக் ட்ரக்கால் ஆனது. மேலும் இந்த இரண்டாவது நபரானவன் ஒரு ஃபுட்பால் பிளேயர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இங்கு மேற்குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்தும் கார்ப்பரேட் நுகர்வோர் பொருட்களை உபயோகித்த நபர்களுக்கு நிகழ்ந்தது என்பதை இங்கு கவனிக்க வேண்டும். சரி, இதற்கான தீர்வுதான் என்ன என்று கேட்டால், அதற்கு நீங்கள் ஒருவர் மட்டும் விழித்து கொண்டால் போதாது, உங்கள் முழு இனமே விழித்து கொள்ள வேண்டும். இன்னும் கார்ப்பரேட் பொருட்களை வாங்கவோ உபயோகிக்கவோ கூடாது. நாம் உண்ணும் உணவை நம் கண்முன்னே நாமே உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும். இது எல்லாம் நாம் நமது முந்தைய காணொளிகளில் கண்டதுதான். அதே போல் இந்த 3வது நிகழ்வு ஒரு விமானத்தில் நிகழ்ந்தது. Houston, we have a problem. That 61-year-old Timothy Armstrong traveling from LA to Salt Lake on Monday. One of the other passengers captured this dog-like thing happening on his phone. We've been hearing horror stories lately about aggressive airline passengers harassing the flight crew and frightening everyone on board. Yeah, Fox 11 has obtained this video of a guy who was so agitated he was growling. And that's not all. Chelsea Edwards live for us at LAX with that video. Chelsea. Yeah, Alex, passengers on that flight say it was just disturbing, it was surreal, and just downright bizarre at times. Take a look. Once seated, the passenger appears to growl, snarl, and chew on his mask, visibly agitated. மேலும் பல சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள் இது.
இக்காரணத்திற்காகத்தான் ரஷ்ய அதிபர் புட்டின் தன் இன மக்களை காப்பாற்ற உக்ரைனில் உள்ள பயோலாப்களை அழித்திருக்கிறார். மேலும் இவர் இந்த போரை இலுமினாட்டிகளையும் நியூ வேர்ல்ட் ஆர்டரையும் எதிர்த்துதான் நடத்துகிறார் என்பதை நிரூபிக்கும் இந்த செய்திகளை பாருங்கள். Globalization resulted in a substantial increase in the profits of the large multinational companies, primarily American and European ones. Who gets these revenues? Talking about companies. The answer is obvious. Those who represent 1% of the population. And what has happened with the other people? I would point out one more important aspect. Modern technology, modern technological first of all, digital giants have been playing an increasingly significant role in the life of the society by encroaching on or restricting the natural right of people to decide for themselves how to live and what to choose and what view to express freely. On the other hand, we have seen all of this just recently in the United States. And everybody understands quite well what I'm talking about. And I'm sure that the majority of people share this view, including those who are participating today at this meeting. The world cannot follow the path of building an economy that works for 1 million people or even for the golden billion. It is clear that an era associated with attempts to build a centralized, unipolar world order is over. It hasn't been started even. There were attempts to do this, just that. But it's over. Such a monopoly was inherently contrary to the cultural and historical diversity of our civilization. இங்கு புட்டின் சொன்னதை நிரூபிப்பதைப் போல் இந்த டாக்டர் யுவல் நோவா ஹராரே கூறுவதை கேளுங்கள். Many tyrants and governments wanted to do it, but nobody understood biology well enough. And nobody had enough computing power and data to hack millions of people. Neither the Gestapo nor the KGB could do it. But soon, at least some corporations and governments will be able to systematically hack all the people. We humans should get used to the idea that we are no longer mysterious souls. We are now hackable animals. Data might enable human elites to do something even more radical than just build digital dictatorships. By hacking organisms, elites may gain the power to re-engineer the future of life itself. Because once you can hack something, you can usually also engineer it. And if indeed we succeed in hacking and engineering life, this will be not just the greatest revolution in the history of humanity. This will be the greatest revolution in biology since the very beginning of life 4 billion years ago. For 4 billion years, nothing fundamental changed in the basic rules of the game of life. All of life, for 4 billion years, dinosaurs, amoebas, tomatoes, humans, all of life was subject to the laws of natural selection and to the laws of organic biochemistry. But this is now about to change. Science is replacing evolution by natural selection with evolution by intelligent design. Not the intelligent design of some god above the clouds. Not the intelligent design of some god above the clouds. But our intelligent design and the intelligent design of our clouds, the IBM cloud, the Microsoft cloud, these are the new driving forces of evolution. والذين يدعون من دون الله لا يخلقون شيئا وهم يخلقون. And at the same time, science may enable life, after being confined for 4 billion years
to the limited realm of organic compounds, science may enable life to break out into the inorganic realm. So after 4 billion years of organic life shaped by natural selection, we are entering the era of inorganic life shaped by intelligent design. So does the data about my DNA, my brain, my body, my life, does it belong to me or to some corporation or to the government or perhaps to the human collective? Humans are now hackable animals. You know, the whole idea that humans have, you know, they have this soul or spirit and they have free will and nobody knows what's happening inside me. So whatever I choose, whether in the election or whether in the supermarket, this is my free will, that's over. Free will, that's over. That's over. Over. Today, we have the technology to hack human beings on a massive scale. Yeah, I mean, everything is being digitalized. Everything is being monitored. In this time of crisis, you have to follow science. It's often said that you should never allow a good crisis to go to waste. மேலும் இந்த ஜோம்பி சம்பவங்களில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ராபிஸ் என்கிற வைரஸ் வருவதால் ஒரு நாய் வெறிப்பிடித்து பார்ப்பவர்களையெல்லாம் துரத்தி கடிப்பது போன்று இந்த மனிதர்களும் நடந்து கொள்வதுதான். இப்பொழுது நான் ஏன் இங்கு ராபிஸ் என்கிற வைரஸை குறிப்பிடுகிறேன்? அது ஏனென்றால் தற்பொழுது உலகில் நடந்து கொண்டிருக்கும் சூழலை நீங்களே நன்கறிவீர்கள். அதிலும் குறிப்பாக மனிதர்கள் சிலர் இந்த ராபிஸ் வைரஸால் பாதிப்படைந்து வருவதாக கூறப்படுகிறது. பொதுவாக ராபிஸ் என்பது பரவலாக விலங்குகளிடம், குறிப்பாக நாய்களிடம் தான் அதிக அளவில் காணப்படுகிறது. மேலும் ஒரு நோய் விலங்கிடமிருந்து மனிதர்களுக்கு பரவுவது என்பது அபூர்வம். ஆனால் ஒருவேளை மனிதர்களுடைய டிஎன்ஏவை மாற்றி அமைப்பதாலோ அல்லது அந்த ராபிஸ் வைரஸை மேம்படுத்துவதாலோ அது விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடும் என்பது அறிவியல் உண்மை. இதை பல முன்னணி ஆராய்ச்சியாளர்கள் ஒன்று சேர்ந்து நடத்துகின்ற ரிசர்ச் கேட் எனப்படும் பிரபல இணையதளம் கூறுகிறது. மேலும் இதே கருத்தை தான் nationalgeographic.com என்கிற இணையதளமும் கூறுகிறது. மேலும் ராபிஸ் வைரஸுடன் மனித ஃப்ளூ வைரஸை ஹைபிரிட் செய்வதனால் ஒருவருடைய எச்சையிலிருந்தோ அல்லது வேர்வையிலிருந்தோ அந்த வைரஸ் மற்றவர்களுக்கு பரவுகிறது என்றும், தற்பொழுது நடந்து கொண்டிருக்கும் உலக நிகழ்வுகள் ஜாம்பி அப்பாக்லிப்ஸிற்கு வழிவகுக்கும் என்றும் முன்னணி ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கிறார்கள். இதற்கு மேல் பல யுக்திகளை சாத்தான் கையாள்கிறான். பல ரசாயனங்கள், பல எண்ண அலைகளை மாற்றும் கருவிகள், மின்னணு உயிரியல் இயந்திரங்கள் போன்றவைகளை கொண்டு மேலும் மேம்படுத்தப்பட்ட ஜாம்பிக்களை உருவாக்க இவர்கள் தயங்க மாட்டார்கள். Experimenting with biological weaponry. Uganda, 2012. Synthetic cathinones. They put it in the water supply of a guerrilla army base. Rage, cannibalism, multiple fatalities. Chechnya, 2013. Insurgents turned on one another. Indisputably the work of our mercenaries, but no trace of any chemicals of any kind. இதை வெறும் ஒரு மொபைல் ஃப்ரீக்வன்சியை வைத்து மட்டுமே எங்களால் செய்ய முடியும் என்பதை கிங்ஸ்மேன் சீக்ரெட் சர்வீஸ் என்கிற படம் நமக்கு காட்டுகிறது. Average $2,000 a year on cell phone and internet usage. It gives me great pleasure to announce those days are over. As of tomorrow, every man, woman, and child can claim a free SIM card compatible with any cell phone, any computer, and utilize my communications network for free. Free calls, free internet for everyone. Forever. None of these freaks have our SIM cards.
நீங்கள் பார்த்த இந்த காட்சிகள் கற்பனை அல்ல. உண்மையில் இது டார்பாவுடைய ஆயுதமாகும். இந்த ஆயுதத்துடன் நானோ டெக்னாலஜியை சேர்ப்பதால் இது மேலும் ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று சயின்டிஸ்ட்கள் தெளிவாக கூறுகிறார்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நிகழும் என்று குர்ஆன் கூறுகிறது. இறைவனால் மட்டுமே இறந்த மனிதர்களை சிந்தனை உள்ள மனிதர்களாக எழுப்ப முடியும். அதுவே இறைவன் அல்லாத சயின்ஸ் என்கிற நானோ டெக்னாலஜி மூலமாகவோ அல்லது நெக்ரோமான்சி எனப்படும் பில்லிசூனிய முறையில் எழுப்பப்படும் அவைகள் ஜோம்பிக்கள் எனப்படும் சிந்தனையற்ற மிருகங்களாகத்தான் வறுமை தவிர வேறில்லை. மேலும் நீங்கள் நல்ல அறிவு பெறும் பொருட்டு தன் அத்தாட்சிகளையும் அவன் இவ்வாறு உங்களுக்கு காட்டுகிறான். இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, இஸ்லாமியர்கள் அனைவருக்கும் தெரியும் அல்லாஹ் ஆகு என்று கூறினாலே போதும் ஓர் உயிர் உருவாகிவிடும் என்று. அவ்வாறு இருக்க இறைவன் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நிகழ்த்தி காட்டி காஃபிர்களையும் இறைவன் இல்லை என்று கல் நெஞ்சம் படைத்தவர்களுக்கும் காட்டப்படும் ஒரு நிகழ்வு இது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை விளங்கிக் கொள்ள நானோ டெக்னாலஜி என்கிற ஒன்றை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும்.